கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலங்கள்ல மனிதர்கள் கடல் பிரயாணம் பண்ண இயற்கையோட போராடி திசைகளை கண்டுபிடிக்க சூரியன், நிலா, காற்று, நட்சத்திரம் இவைகளை பயன்படுத்தினாங்க. ஆனா அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் இயற்கையோட ஒன்னா கை கோர்த்து நாம போக வேண்டிய திசை இதுதான் கணிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. ஏன்னா இப்ப உள்ள நவீன காலங்கள்ல பொறுமையா யோசிச்சு திசையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எதிரில் வர கப்பல் மேல போய் மோதுற அளவுக்கு கப்பல்களும் அதோட வேகங்களும் அதிகமாயிடுச்சு. ஒரு கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா திசைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கப்பல்கள்ல இப்ப திசைமானியை பயன்படுத்துறாங்க. அத திசைகளை பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்துவோம். அதுதான் காம்பஸ். அதுதான் காம்பஸ். இது சொல்லுடா. திசைகளை கண்டுபிடிக்க ரெண்டு காம்பஸ் பயன்படுத்துறாங்க. ஒன்னு மேக்னெட்டிக் காம்பஸ், இன்னொன்னு ஜைரோ காம்பஸ். சர்வதேச கடல்சார் சட்ட விதிமுறைகளின்படி கடல் வழி பயணம் பண்ற எல்லா கப்பல்கள்லயும் மேக்னெட்டிக் காம்பஸ் கண்டிப்பா இருக்கணும்ன்றதுதான் ஒரு கோல்டன் ரூல். ஜைரோ காம்பஸ் இயங்கணும்னா எலக்ட்ரிக்கல் பவர் தேவை. ஆனா மேக்னெட்டிக் காம்பஸ் இயங்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் இல்லாம பூமியோட காந்த புலங்களோட ஒன்றிணைஞ்சு செயல்பட்டு திசைகளை காண்பிக்குது. ஒருவேளை எலக்ட்ரிக்கல் பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் காம்பஸை பயன்படுத்துவாங்க. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் மேக்னெட்டிக் காம்பஸ் இயங்கும். மேக்னெட்டிக் காம்பஸ்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா 1 இருந்து 5 டிகிரி வரைக்கும் வேரியேஷன் மற்றும் டீவியேஷன் இருக்கும். ஆனா ஜைரோ காம்பஸ் மேக்னெட்டிக் காம்பஸை விட ரொம்ப துல்லியமா திசைகளை காண்பிக்கும்.